ஹே காய்ஸ், நம்ம நேண்டி ப்ரோவோட டாப் 5 பண்ணியஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1, மாமனே உன்னை காணாம டைமன்றம் சரக்கும் போடாம ஒத்தையில கை நடுங்கி கிடந்தேனே. என் தாய் மாமா மதர் பிரதர் 1.5 பேர் ஆச்சு பார்த்து வா போவோம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். குருளு ஆடு தவளை கால் சூப்பு. வா போய் சாப்பிட்டு சாலி பண்ணிட்டு மிச்சம் பண்ண அப்புறம் பேசிக்கிறோம். வா வா போவோம். வா 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 கமான் 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 கமான். ஆமாம்மா போவோம். இங்கிட்டு போனேன். வா போவோம். ஏய் எங்க போற? ஏய் இல்லையா? ஏய் 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 அது பஸ் இல்ல, அது லாரி, மஞ்சள் லாரி. போறே. ஏய் மாமா, ஏன் மாமா நான் பாட்டு பேசிக்கிறேன், பஸ்ஸுக்கு பின்னாடி ஓடுற. இங்க எடுத்து பார்த்தா லாரி பின்னாடி ஓடுற. உனக்காக 2 லட்சம் ரூபாய் வண்டியா கொண்டு வந்து போயிட்டு இருக்கேன். அதையும் வர முடியல, உனக்கு பைல்ஸ் இருக்குன்றதுனால மாப்பிள்ளை போன கார் வர சொல்லிருக்கேன். இனோவா கிறிஸ்டா, அதையும் உன்னால வர முடியாதா? பக்காடியா குடிப்பா நீ? டைமண்ட் வேணாமா? தாய் மாமே வந்து தாய்க்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரியும் உனைய மாமான்றது மறு பேச்சு பேசி போனாலா? ஏதாச்சும் பேசிருக்கா உனைய? என்ன டான்றாரு? என்ன டான்னு சொல்லிட்டு இருக்கேன் நானு. நான் வேற சோழியா வந்திருக்கேன். வேற சோழி என் கல்யாணம் மட்டும்தானே. உன் மகளுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பத்தி பேசதான் வந்திருக்க. ஆறு மகளுக்கு பவளமல்லி கல்யாணம். பவளமல்லி கல்யாணம்னா பவளமல்லிக்கும் இந்த நந்தகுமாருக்கு தானே கல்யாணம். அதான பவளமல்லி கல்யாணம். பவளமல்லி கல்யாணம்னா 2 பேர், என் பேரையும் பவளமல்லி பேரையும் நந்தகுமார் வெட்ஸ் பவளமல்லின்னு சொல்லு. என் மக பவளமல்லியும் உனக்கு வேணுமா? உனக்கு எப்ப நான் முன்னுதாரம்னே? ஏய் ஏய் எப்ப முன்னுதாரம்டா? ஓட. ஏய் 1 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா நீ என்ன பேசுறது நினைச்சு பாரு. நினைச்சு பாரியா? டைமண்ட் சரக்கா வாங்கி கொடுத்த என் கோல்டு மாப்பிளைக்கு தான் என் பொண்ணு. சத்தியம் சத்தியமா உனக்கு தாண்டா. சத்தியமா உனக்கு தான் பொண்ணுன்னு சொன்னீல. கூட வேலையை போடுறோம் மாப்பிள்ளை கோவாலு MBPP TTA. கண்டபைக்குள்ள என்ன வச்சிருக்க? வெறும் பத்திரிக்கை மட்டும் தான் வச்சிருக்கியா கண்டபைக்குள்ள? அந்த கண்டபைக்குள்ள என்ன இருக்கு? பேசுதான் சாராயம் பேசுதுன்றீல. உன் கண்டபை தந்து காமி. காமியா காமி, உன் கண்டபைய காமி. ஆத்தே போட்டாளா எக்ஸ்பிரஸ் உன் மூஞ்சில எச்சிய காய் துப்புனா அதுவும் குடிச்சு விட்டு அந்த ஒத்த சொட்டி அப்புறம் குடிக்கிறதுக்கு பையில விட்டு வந்திருக்க. என்னைய கம்பெடுக்காதயா, கம்பெடுக்காத 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 நான் சொல்றேன். கம்பெடுக்காதயா. 5 minutes later. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. எனக்கு இந்த கல்யாணம் நிக்கணும். லவடி பால் இல்ல, கோபால் மாமா, கோபால். கோபால் உனக்கு பொண்ணு கிடையாது. என் மாப்பிள்ளை அந்த குமாருக்கு தாண்டா பொண்ணு. இது சகல யார மாமா குடியார பையில என்ற? ஏமாமா ரம்முக்கு கரும்பு கலரும் பிராந்திக்கு ஓன்காக்கு பச்சை கலர் ஊத்துறோம்னு சொல்லி கொடுத்தது நீ தானையா? குடியா End of flashback. உங்களுக்கு நேண்டி ப்ரோவை பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி பாருங்க. ஓம் கிரீம் கிரீம் லைஃப் இஸ் a live stream. ஐரன் ஐஸ்கிரீம் கம் கம் வெல்கம். சொல்பா சொல்லு. ஒரு நல்ல பொருத்தம் வந்திருக்கு. அவளுக்கு ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இந்த சாதத்துல பொருத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல, பொருத்தம் இருக்கிற மாதிரி பார்த்து சரி பண்ணி விடுங்க. அதுக்கு சரி பண்ணி கொண்டா கொண்டா கொண்டா. லிம்தா ஹஸ்த பூஸ்தி லைஃப் இஸ் டெல்லிங். இது என்ன ஸ்பெல்லிங்? என்ன சொல்ல போறாங்க? திருமாண்டி. பார்த்தாச்சுப்பா பார்த்தாச்சு. வச்சிருவோம். உன்னைய கண்ணில் பார்த்து நான் ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவேன். லைஃப் இஸ் அ சர்க்கிள், மேரேஜ் லைஃப் இஸ் அ ட்ரையாங்கிள். புரியுதாப்பா? கர்மா எங்களுக்கு 3 நாள் ஒரு இடத்துல தான் நிற்கும். முதல்ல கல்யாண வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஒரு கல்யாணம் பிடிக்கணும்னா மண்டபம் பிடிக்கணும். மண்டபம் பிடிச்சா ஒரு 7-8 லட்சம் செலவாகும். அப்புறம் பசங்களுக்கு சாராயம் வாங்கி கொடுக்கணும். அதுவோ மாமியா வீட்டில் போய் மறுவீட்டு கஞ்சி குடிச்சு விட்டு சீர்ச்சனத்தில் ஏற்றிக்கும் உன் பொண்டாட்டியை ஏற்றி வந்து உன் வீட்டில் இறக்கி விட்டு அப்பாடா எல்லாம் முடிஞ்சிடான்னு நினைக்கும் போது தான் இருக்கு ட்விஸ்ட். மாமியா மருமக சண்டை ஃபர்ஸ்ட், அப்புறம் உடையும் உன் மண்டை நெக்ஸ்ட். 2வது நாத்தனார் சண்டை, நாக்கு போய் நிப்ப. 3வது நீ அரண்மனை மாதிரி வீடு வச்சிருந்தாலும் அருவாமனை மாதிரி வீடு வச்சிருந்தாலும் தனி கொடுத்தணும் கம்பல்சரி. அதையும் தாண்டி நீ வர்றப்ப அப்போதான் ஒரு குட்டி குட்டி பையன், அவனுக்கு பிறந்ததுக்கு ஒரு ட்ரீட்டு, பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரீட்டுன்னு பசங்களுக்கு மறுபடியும் நீ சாராயம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நான் தாண்டி நீ வரும்போது வருஷத்தில் 1000 பண்டிகை, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான், அதுபோக ஓம் பிறந்தநாள், உன் பையன் பிறந்தநாள், உன் ஒய்ஃபு பிறந்தநாள். இதுக்கு உன் ஒய்ஃப் பிறந்தநாளுக்கு 10 ட்ரெஸ்ஸு ஐஸ் கேக்கு, உன் பையன் பிறந்தநாளுக்கு 2 ட்ரெஸ்ஸு ஐஸ் கேக்கு, உனக்கு ஒரு சட்டி கூட கிடையாது. சட்டி கிழிஞ்சு போய் நிற்ப. அந்த கிழிஞ்ச சட்டியை மாற்றலாம்னு நினைக்கும் போது தான் உன் மனசுல ஒன்று தோணும். அந்த சட்டி மாத்திர காசுக்கு பிள்ளைக்கு 4 பேம்பர்ஸ் வாங்கி கொடுக்கலாம்டான்னு. அப்பதான் நீ லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ற.
எப்படி ஒழுங்குதாயா? எந்திரி இதுலயே படுத்துக்கிட்டு அப்படியே இன்னும் இருக்குல்ல பாத்தீங்கன்னா வாரத்துல 6 நாள் வேலைக்கு போயிட்டு 7வது நாள் சண்டே வீட்டுல ரிலாக்ஸா இருக்கலாம்னு வந்து வீக்காகி போய் உட்காருவேன். அப்போ வரும் சண்டை நான்வெஜ்னால. கோழி, ஆடு, மீன், நண்டு, இறால். இதுல கோழில போண்டா கோழியா, நாட்டுக்கோழியா, ஆட்டுல வெள்ளாடா, செம்புடியாடா, மீன்ல கம்மா மீனா, கடல் மீனா, நண்டுல கம்மா நண்டா, கடல் நண்டா, இறால் கிடைக்கலன்னா சண்டை. இது போக இன்னொன்னு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். பிள்ளைக்கு LKG பீஸ் 1 லட்சம் ரூபா. 1 லட்சம் பொருத்தம் பாப்பா பொருத்தத்தை பார்த்து சொல்லிடுறேன். என்ன வேணாம்டா. 8 நாளைக்கு 8 மாலை வெட்டி கட்டு, 6 நாளைக்கு அரக்கோமணம் கட்டி நிர்வாணமா ஊரை சுத்தி வா. இத கடைசி வரைக்கும் பாருங்க. வேணாம் வல்லண்டு நான் இருந்தேன், டூரு போவோம்ட்டு நீ கூப்பிட்ட, நல்லா இருந்த என் பொழப்புல மண்ணை போட்டு கூடாத. என்ன முன்னாடி அடிச்சுக்க ஒரே நிமிஷம் எதுவும் பேசக்கூடாத. சொல்றான் ஆபீஸ்ல இருக்கேன், 2 KB ப்ராஜெக்ட் போய்க்கிருக்கா, வேலை பார்த்துட்டு இருக்கேன் நானு. 2 நாள் ஆகும். புரியல எனக்கு. ஏய் மேனேஜர் பார்த்துட்டு இருக்காரு, ஆபீஸ் டைம்ல போனே யூஸ் பண்ண கூடாது. என்ன சொல்ல போறாங்க? என்ன சார் ஆபீஸ் லைத்துல இப்படி பண்ணிக்கிறீங்க? அவர் MD போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னா இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இன்னைக்கு பிளாக் மார்க் ஆயிரும். சரிடாமா. ஏய் நான் என்னடா குடி கும்மாளம் டூர் சுத்துறதுக்கு நானே பேச்சுறதா? எனக்கு 2 பிள்ளை ஆகி போச்சு. என் தங்க குட்டி நீ இருக்க, எனக்கு நல்லா டிப்ரெஷனு. என் செல்லப்பட்டு என் செல்ல பட்டு எனக்கு உன்னை மிஸ் பண்றேன்டி தங்க. மிஸ் மாமாவுக்கு வந்து நிம்மதியை தூக்கம் வருதுன்னு நினைக்கிறியா? ஒர்க்கு முடிச்சுட்டு 2 மணி நேரம் தூக்கம் அந்த கீபோர்ட்லயே படுத்து தூங்கிடுவேன் நான். அந்த 2 மணி நேரம் எனக்கு தூக்கமே இல்லை. ஓன பாரு மிஸ் யூ. உண்மை மேனேஜர் பண்ணிட்டாரு. இந்த கண்ணீர் அப்படியே கீபோர்டுக்குள்ள போய் மதர் போர்டு அடியா போச்சு. சரி நான் வைக்கிறேன். என் டிப்ரெஷனே நீ தான் அடி. இப்ப போன் அடிச்சோன்னே கை காலம் பதற ஆரம்பிச்சிச்சுப்பா. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். ஆதார் வந்திருக்கான்னு சொல்லவே இல்லையே. கார்த்தி சுரேஷ் உள்ள இருக்காங்க. சரி கோழி பண்ண ரமேஷ் போறவல்ல ஏத்திக்கிறோம். யாரு வெட்டி மச்சா பேசிட்டு மாதிரி திறக்க மாட்டேதா? ஏப்பா டிப்ரெஷன் போறது தான் கொடைக்கானல் போறான். டிப்ரெஷன் கூடயே கூட்டு வந்தா எப்படி நிம்மதியா இருக்கிறது? நான் வரலப்பா, நான் கிளம்பிக்கே இருக்கேன். அவனை இறக்கி விடு. இல்ல கீழ்றான் புல் செலவு அவன் தான் பாத்துக்கிட்டான். புல் செலவும் பாத்துக்கிட்டான். அவனுக்கு இந்த மாதிரி ஜாலியான ஆள் தானே வேணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஜாலி டைப் தான் நம்மளுக்கு வேணும். வேற யாத்திரையில மச்சி உன் பக்கத்துல உட்காரும்டா. அடம் பிடிச்சு வந்திருக்கேன். தள்ளி உட்காரு. தள்ளியா உட்காரியா? தள்ளி உட்காரியா போவான். போவான். சிகிரி தோஸ்து நீ சத்தா அடிப்பேன் போஸ்து. நான் சேவண்டி எங்க உட்காந்து பாத்ரூம் போய்க்கிருக்க? சாராரு மை நேம் நந்தகுமார். வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்? தங்கராசு தெரியுமாடா? தங்கராசன் எனக்கு யாரும் தெரியாது. கோல்ராஜ் தான் கேக்குறாங்க. கோல்ராஜ் தெரியும், கோல்ராஜ்னு கேளுங்க. அதான தங்கராசு. கோல்ராஜ் நானும் நகமும் சதையும் மாதிரி, கடலும் அலையும் மாதிரி, வேட்டியும் சட்டையும் மாதிரி, பாயாசமும் அப்பளம் மாதிரி, சோறும் மோறு மாதிரி, காரும் கேரு மாதிரி, அந்த மாதிரி இந்த மாதிரி நாங்களா வேற மாதிரிடா. உனக்கு எந்த மாதிரி வேணும் அவ கேளு. கோல்ராஜ் தெரியுமான்னு கேட்டா அந்த கோல்ராஜ் எங்கடா? எப்பயுமே நன்மை நெஞ்சுக்குள்ளதான் இருப்பேன். இங்க இருக்கான். விட்டு கோல்ராஜ் எங்க கூட்டுக்கு போயிட்டான்டா. கூட்டு போயிட்டானா? ஆமாடா. சத்தியமா ஜெயவாண்டி சொல்றா கோல்ராஜுக்கு எனக்கு சண்டைன்னு சொல்றா. ரமேஷ் கூப்பிட்டாமல தானே வந்தேன். நீ எனக்கு நீ கூப்பிட்டு வந்தா நீ எதுக்கு நடிக்கிற? கோழி பண்ண ரமேஷ கூப்பிடு. வா கோழி பண்ண ரமேஷ் எப்படி கிடையாது காட்டுவா. புத்து பாரு ரமேஷ். கோழி பண்ண ரமேஷ் கிருல அப்படி டொமேட்டோ தாத்தா மண்டபம். கோல்டு ராஜ் எங்கடா இருக்கியா? கோல்டு ராஜ் எங்க இருக்க? எதுக்கு கேக்குற? எங்க இருக்கியான்னு சொன்ன. சும்மா ஒரு பேட்டி சொன்ன அடிக்கிறாப்ல வராரு. ஒரு வாரத்துல கல்யாணம் நடந்துருக்கு.
என்னடா வீசுதேன்னு தொட்டியில தண்ணி கழுவிட்டு உட்காரான். என்னத்த பேச கோல்ராஜ் ஆறு கூட்டு போனா எனக்கு தெரியுமா? கழுவிட்டு வரேன், கழுவிட்டு வரேன். தம்பி பீடி அங்கிட்டு ஊரா, அண்ணனுக்கு பீடி வர செட் ஆகாதா? அண்ணன் கிங்ஸ்ல அடிச்சானு அடிப்பேன். அண்ணன் பாட்டுக்கு ஐயங்கார் பக்கத்துல நாட்டு சக்கரை பால் சாப்பிட்டுட்டு இருந்தேன். தேவையில்லாத கூட்டு வந்து இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கடா நீ. கட்டி ஊத்து, ஷேர் பண்ணி அடிப்போம். அவனது ஓட்டு அது எனக்கே பத்தாது. அப்ப ஒரு 200 ரூபா ஒரு அண்ணன் போய் வாங்கி வந்துடுறேன் அந்த சந்து சாப்பில. ஏய் சார், நீ கூட போன போயானு 200 போவியா? நீ உழம்பிட்டு இருக்க போதையில உழம்பிட்டு இருக்கடா தம்பி. என்ன ஏய் கப்பதே எஞ்சி இருக்க போதையானே டேய் தம்பி. பாட்டில் கொண்டு எறிவா? கண்ணு தெரிய மாட்டேது ஒண்ணு தெரியாம பாட்டில கட்டல கொண்டு எரிஞ்சுறாரா? கோட்டை கொடுத்து குறவலையா அறுத்துப்புறேன் நானு. கோட்டு வாங்கி கொடுத்து தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க நீ. அண்ணன் தேவையில்லாத அண்ணன் கிளம்புறேன் நான். பாட்டில கீழே வையப்ப அதை மிச்சர் எடுத்து கூட சாப்பிட்டுட்டே உட்காரேன். தம்பி வாடா போடான்னு பேசிட்டு இருக்க வேணாம். இதெல்லாம் தப்புடா தம்பி. போதையான ரவுடிசம் பண்றதெல்லாம் எனக்கும் தெரியும். அப்புறம் அண்ணன் என்னன்னு பேசிக்கிந்தவன் போதையில ஏதோ 2-3 வார்த்தை வாடா போடான்னு வந்துருக்கும் போல உள்ள. என்ன வாடா போடான்னு பேசினியா பேசலையாடா? பேசுவேன் பேசுவேன்னு சொன்னியா? எனக்கு பேசுவேன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு. பேசுவேன்னு சொன்னியா பேச மாட்டேன்னு சொன்னியா? வாடா போடான்னு சொன்னியாடா? புரியல. நான் அப்படியே நடந்து போவா இருக்குல்ல, நல்ல மாம்பு கடிச்சு பிடிச்சுன்னா அப்படிதான் பார்த்து நீதான் தண்டம் கட்டணும். நான் கிளம்புறேன்டா தம்பி. போறப்போ ஏய் வார்த்தை மேல வார்த்தை